Hello guys, welcome back in this video. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் லெட் கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து புதுசாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வெப் டெவலப்மெண்ட்டை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் பெய்ட் பண்ணி படிப்பீங்கல்ல, ஸோ அந்த லெவலுக்கான கான்செப்ட் வந்து நம்ம வந்து இங்கே சொல்லித்தர போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே புரியும். ஓகேவா? ஸோ இது எல்லா கான்செப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட லெட் கான்செப்ட், அதாவது லெட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ES6 அப்படிங்கிற 2015 வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வேரியபிள் டிக்ளேர் வித் லெட்டில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்கோப் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜஸ்ட் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வேரியபிள் டிக்ளேர் வித் லெட் இருக்குல்ல, ஸோ லெட்டில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மஸ்ட் பி டிக்ளேர் பிஃபோர் யூஸ். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடணும். பட் இதை வந்து வேறு கான்செப்ட்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் என்னன்னு சொல்கிறேன், பட் இப்போதைக்கு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் கான்செப்டில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பிளாக் ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி அதை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா லெட் ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி இங்கே வந்து ஜஸ்ட் லெட் அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துட்டு கார் அப்படிங்கிறத கொடுப்போமா. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிளாக் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015க்கு முன்னாடி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிற ஒன்று இல்லை. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப், இது மட்டும்தான் இருந்துச்சு. பட் லேட்டராக லெட் கான்ஸ் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ பிளாக் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை கொடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிளாக், இந்த பிளாக்குள்ள கொடுக்குற ஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பிளாக் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு. ஒரு பிளாக்குள்ள கொடுக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக் ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா லெட் கான்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ வேரியபிளால் கொடுக்க முடியாத ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா 2015 அதுக்கு லேட்டரான டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிற ஒன்று இல்லை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப். வேரியபிள் டிக்ளேர் வித் வேர், இந்த வேர் கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஸ்கோப்பாக இருக்குமா. ஓகேவா? வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேர் வித் வேர் கீவேர்ட் கேனாட் ஹாவ் பிளாக் ஸ்கோப். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பிளாக் ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சைட் நான் ஒரு பிளாக் ஸ்கோப் உள்ள கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேர் கீவேர்டை பார்த்தீங்கன்னா என்னால் வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, டிக்ளேர் வித் வேர் இன்சைட் த பிளாக் கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைட் ஆஃப் த பிளாக். ஸோ நான் வெளியே இருந்து கூட ஆக்சஸ் பண்ண முடியும், பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? கேனாட் பி ஆக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைட் ஆஃப் த பிளாக். ஸோ இந்த பிளாக்குக்கு வெளியே நம்மளால லெட் கீவேர்டை ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் வேற ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேனாட் பி ரீடிக்ளேர்ட். ஸோ திரும்ப வந்து நம்மளால லெட்டில் வந்து திரும்ப திரும்ப ஒரே நேமில் ஒரு கீவேர்டை வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. பட் இதுவே நம்ம வேரியபிள் வேர் கான்செப்ட் வேர் கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, வித் லெட் கேனாட் டூ திஸ். அதாவது இந்த மாதிரி ஒரே வேரியபிள் நேமுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து இன்டிஜராக கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி பண்ண முடியாது. பட் வேரியபிள் வேர் கீவேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? அதான் பார்த்தீங்கன்னா கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேனாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே கேன் நம்மளால முடியும். ஓகேவா?
அதே மாதிரி ரீடிக்ளேரிங் வேரியபிள்ஸ் யூசிங் த வேர் கீவேர்ட் கேன் இம்போஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா இங்கே பாருங்க, ஸோ புரிஞ்சிடும். ஸோ எப்படின்னா இப்போ நான் வேற வந்து ஒரு குளோபலாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? வேற எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு x10. இதுவே நான் ஒரு பிளாக்குள்ள எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா உள்ள என்ன ஆகும் அப்படின்னா 2 அப்படின்னு மாறிடும். இன்கேஸ் நான் வெளியே இருந்து அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு பிளாக்குள்ள நம்மளால ஒரு வேற டிக்ளேர் பண்ணி வெளியே இருந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதனால திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ 2-ஆ சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிக்ளேரிங் வேரியபிள் யூசிங் லெட் கீவேர்ட் கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ அதே தான், நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக வந்தது பார்த்தீங்க அப்படின்னா லெட். ஸோ லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு உள்ள நான் வந்து பிளாக்ல வேற ஒரு டேட்டா நான் அதே வேரியபிள் நேம்ல கொடுத்தேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸை தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு வராது. ஸோ அதுதான் இங்கே வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வெளியே வந்து x10 உள்ள நான் x2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வெளியே இதே டேட்டா போகக்கூடாது, எனக்கு அதே நேரத்தில் வெளியே உள்ள டேட்டா உள்ள வரக்கூடாது. கரெக்டா? ஸோ இந்த இடம் வந்து செப்பரேட்டாக எனக்கு பண்ணணும், வெளியே உள்ள இடம் எனக்கு செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து லெட் கான்செப்ட் வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஅசைன் வரைக்கும் நீங்க பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சர்ல தான் படிப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 2 கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எதெல்லாம் நல்லது இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பிளாக் ஸ்கோப் பண்ண முடியும். ஸோ பிளாக் ஸ்கோப் அப்படின்னா என்ன? 2 கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாக் ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா லெட் கான்ஸ்ட் மூலியமா நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பும் குளோபல் ஸ்கோப் மட்டும் தான் இருந்தது. ஓகேவா? ஸோ லெட் அண்ட் கான்ஸ்ட் கேனாட் பி ரீடிக்ளேர். ஸோ அதே மாதிரி லெட்டும் கான்ஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நம்மளால ஒரே வேரியபிள் நேம்ல டேட்டாவை டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெட் கீவேர்டில் திரும்ப இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இதே கான்செப்ட் தான் கான்ஸ்ட்டுக்கும். கான்ஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட். எனக்கு வந்து இந்த வேல்யூ மாறவே கூடாது, மாறவும் செய்யாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த வேற கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ இந்த லெட்லாம், ஸோ இந்த இடத்துல நீங்கள் கான்ஸ்டன்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? அந்த வேரியபிள் டேட்டாவில் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கான்செப்ட் நான் வந்து இந்த ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதனால் அப்போ நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த 2 கான்செப்டை மட்டும் பாஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து வாட் இஸ் நாட் குட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் டஸ் நாட் ஹாவ் டு பி டிக்ளேர். அதாவது இந்த ஹாய்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ ஹாய்ஸ்டட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆக்சஸ் பண்றது வேற. கரெக்டா? இப்போ நான் வந்து எக்ஸ் அப்படி லெட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு நான் கொடுக்கலாம். கரெக்டா? ஸோ சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். எப்படி அப்படின்னா ஜஸ்ட் இங்க பாருங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ் லெட் கீவேர்டு கொடுத்து ஸோ வந்து இப்போ நான் லெட் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கீவேர்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டா? இதுதான் வந்து ஹாய்ஸ்டட். ஸோ இந்த ஹாய்ஸ்டட் மெத்தட்ல வந்து வேரியபிள் வந்து ஹாய்ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் எக்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ லெட் எக்ஸ் கொடுத்து நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் எப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 நான் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர் 2 அப்படின்னு நான் கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ சாரி, வேற எக்ஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து ஒரு வேல்யூ ஆல்ரெடி அந்த வேரியபிளுக்கு பாஸ் பண்ணிட்டு டிக்ளேர் பண்றேன்ல. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து அவைலபிள் இல்லை, அதே மாதிரி வேரியபிள் அவைலபிளாக இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன மாதிரியான ப்ரௌசரோட வெர்ஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா வெர்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு
பின்னாடி போகுது இல்லை. ஸோ 2015 பேக் பார்த்தீங்க அப்படின்னா வேர் கீவேர்ட் மட்டும் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு எல்லாமே அப்டேட்டடாக வச்சிருப்பாங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிக்ளரிங் அ ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள் வித் வேர் இஸ் அலவுட் எனிவேர் இந்த ப்ரோக்ராம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நம்ம ரீடிக்ளேர் பண்ணுறோம்ல. ஸோ திரும்ப ஒரே வேரியபிள் நேம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்ல, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேனாலுமே நம்ம ப்ரோக்ராமில் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் டேட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்து கடைசியாக எக்ஸ் கொடுத்து இன்னொரு வேல்யூ கொடுத்து அப்படின்னா கடைசியாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதான் வரும். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட்டில் வந்து டிக்ளேர் பார்த்தீங்க அப்படின்னா அலவுட் இல்லை. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா. இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்க, வெளியே பாருங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2, சாரி இதுக்கு என்ன இது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. அதாவது திரும்ப ரீடிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எது மூலியமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெட் கீவேர்டு மூலியமா பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே வேர் கொடுத்துருந்தா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். பட் லெட் கொடுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பாயிடுச்சு. அதே மாதிரி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. அதே வேரியபிள் நேம்ல திரும்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேவா. இப்படி பண்ணக்கூடாது. பிளாக்குள்ளேயுமே நம்ம இப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இங்கே லெட் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது அலவுடு. அதே மாதிரி இந்த லெட் கீவேர்டு யூஸ் பண்ண வேரியபிள் நேமை நான் வந்து வேரியபிள் வச்சு நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னாலும் முடியாது. ஓகேவா. இங்கே வந்து என்னன்னா வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ண வேருக்கு டிக்ளேர் பண்ண வேரியபிளை லெட் வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. லெட்டுக்கு நம்ம செட் பண்ண கீவேர்டை வேர் வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேரிங் வேரியபிள் வித் லெட் இன் அனதர் பிளாக்ஸ். ஓகேவா. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஏன்னா லெட் வந்து ஒரு பிளாக்குள்ள இருக்கும் போது அது வந்து தனியாக எடுத்துக்கும். ஓகேவா. அது வந்து வெளியே இருக்கிறது வேற, உள்ள இருக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நான் வந்து இந்த பிளாக்குள்ள நான் லெட்டுக்கு வந்து எத்தனை எக்ஸ்னாலும் போட்டு நான் வந்து உள்ள டேட்டாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா. வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது வேற வேற அப்படிங்கிற மீனில் இருக்கும். ஸோ அதனால இது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஹோஸ்டிங். ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ அதுதான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நம்ம வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அசைன் பண்ணுறது. ஓகேவா. வேற நான் கார் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளாக இருக்க போது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வேல்யூ அந்த காருக்கு நான் பாஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன்ல. ஸோ டிக்ளேர் பண்ணுறேன்ல. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்டே வேல்யூ கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்க, இதை லெட்ல நம்மளால பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகேவா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பாசிபிள் எங்கன்னா நம்மளுக்கு வேர்ல மட்டும்தான். ஓகேவா. நம்ம வந்து லெட் கான்செப்ட்ல இதை யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ வந்து லெட்டுக்கும் வேருக்கும் வந்து ஒரு சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். அதில் பண்ண முடியாது, இதில் பண்ண முடியாது. ஸோ இதில் பண்ண முடியாது, அதில் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நெகட்டிவ் இருக்கு. ஸோ அதுக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் இதுக்கும் பாசிட்டிவ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ வந்து திரும்ப ஒரு ரீக்ளான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கான்ஸ்ட்டை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லெட் கான்ஸ்ட் இது ரெண்டுமே என்னன்னா பிளாக் ஸ்கோப். அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும். இதை வந்து ரீடிக்ளேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோப் வந்து உள்ள இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி லெட்டு கொடுத்துட்டு அப்படின்னா இது வந்து இதுக்குள்ள மட்டும்தான் அந்த லெட்கான வேல்யூ இருக்கும், வெளியே வராது அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வேரியபிள்ல உள்ள இருக்கிற பிளாக் உள்ள இருக்கிற வேல்யூ வெளியிருந்து கூட ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அதே மாதிரி எதெல்லாம் ரீடிக்ளேர் பண்ண முடியும், எதெல்லாம் ரீடிக்ளேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது என்னன்னா லெட் அப்படிங்கிறத ரீடிக்ளேர் பண்ண முடியாது, ஒரே வேரியபிள் நேம் திரும்ப கொண்டு வந்து கொடுக்க முடியாது. பட் வேரியபிள் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வேரியபிள்ல எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எதனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும், ஸோ இப்படி பண்றதுனால வெளியே இருக்கக்கூடிய டேட்டாஸுமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு லெட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த லெட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதை வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கோப் ரீடிக்ளேர் இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் எனேபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் நல்லது இருக்கு, ஸோ இதுல வந்து என்ன பாசிபிலிட்டிஸ், என்ன பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் திங்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ப்ரௌசர் சப்போர்ட் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி திரும்ப ரீடிக்ளேர் பார்த்தோம். ஓகேவா. ஸோ வந்து எப்படி எங்க நம்ம ஒரு சில டிஃப்ரென்ஸா திங்க் பண்ணுவோம்ல, ஸோ டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்ம பார்த்தோம். கரெக்டா. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து
லெட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ வேரியபிள் கான்செப்ட் இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இப்போ ஓகேவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் கம்ப்ளீட்டாக ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க. W3 ஸ்கூல்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ட்ரை இட் யுவர் செல்ஃப் இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் உங்களோட ஓன் கோடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதிலே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அட்வான்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.